தலைவா மாண்பு மிகுந்தவன் நீயே, நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. اما بعد، فقد قال الله تعالى في القران الكريم وفي القران المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون؟ صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم في الخبر سيد البشر: طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. أو قال نبينا صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم: ألم أعلم هلا عنكم விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து படம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயான தன்னை படைத்த தர்ம பிரபாகிய தர்ம ஹத்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தது. இன்னும் அனைத்துடன் நபியினாய ஹாத்தம் நபி முத்தர நபி சம்மல் நபி சீனி நபி அஹ்மத் முஸ்தபா முஹம்மது தொல்லாஹ் சர்தார் ஆலம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாருடைய அளவில்லா அழித்துவத்தை அப்படியே பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், முத்தகீன்கள், மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தியதும் சமாதானமழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு கல்வியுடைய புரட்சிகள். கல்வியுடைய புரட்சிகள் என்று இருக்கக்கூடிய சமயங்களில் இரு கல்விகளை முதன்மையாக நாம் இருக்க பிரிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம். ஒன்று உலகத்துடைய கல்வி, இரண்டாவது மார்க்கத்துடைய கல்வி. இந்த உலகத்துடைய கல்விகள் பரவலான அனைவர்களுக்குமே கிடைக்க வேண்டும் எனக்கூடிய நோக்கத்தில் செய்து கொண்டிருக்கின்றார்கள், கட்டுப்படுத்தப்படுகின்றது. அதற்காக வேண்டிய அனைத்தையும் அரசுகள் இலவசம் எனக்கூடிய ஒன்றின் மூலியமாக அவர்களுக்கு கட்டுப்படுத்துகின்றார்கள். எந்த கல்விகள் அவர்களுக்கு தேவை? முதன்மையாக தன்னுடைய தாய்மொழியை இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக உலகமெல்லாம் பொதுவாக பேசக்கூடிய மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இந்த இரண்டு கல்வியையும் சரியான முறைகளில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டினால்
வேண்டும். இவர்கள் முழுமையாக கல்வி கற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் அதை சிதைப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகளை கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய ஒன்றிய அரசுகள் இருக்கின்றது. மும்மொழி கொள்கை எனக்கூடிய ஒன்றை கொண்டு வந்து திணிக்கப்பட்டு அவர்களுக்கு மேலே செல்ல முடியாமல் இருப்பதற்கு என்ன வழிகள் இருக்கின்றதோ அது போன்ற வழிகளை எல்லாம் அவர்கள் செய்து காட்டுகின்றார்கள். 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 10ஆம் வகுப்பில் 2 பொதுத் தேர்வுகள், 11, 12. இந்த தேர்தல்களை எல்லாம் எழுதினாலும் கூட இவன் அடுத்து மேலே செல்ல வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? நீட்டையோ அல்லது இன்ஜினியருக்கு செல்லும் பொழுது அதற்கு முன்னால் ஒரு தேர்வையோ எழுத வேண்டும் என்பதை எல்லாம் இவர்களுடைய ஒரு கல்வி கொள்கைகள் எனக்கூடிய முறைகளை கொண்டு வருகின்றோம் என்பதாக கல்விகளை சிதைப்பதற்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் எப்படி வைக்கின்றார்கள்? ஒரு மனிதன், ஒரு குழந்தை பொதுத் தேர்வை எழுதுகின்றது. ஒரு முறைக்கு 2 முறை அல்ல, 3 முறைகள் எழுதுகின்றார்கள். 3 முறைகளும் தேர்வாகவில்லை என்றால் அவர்களுடைய குலத்தொழில்கள் எதுவோ அதற்கு அவர்கள் சென்று விட வேண்டும். அதை நாங்களே கட்டுப்படுத்துகின்றோம். உங்களுடைய தந்தை என்ன தொழில் செய்கின்றார்? உங்களுடைய பாட்டனார் என்ன தொழில் செய்கிறார்? அவர் சவரனுடைய வேலைகள் தான் செய்து கொண்டிருந்தார் என்றால் அந்த வேலையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்களா? தச்சனாக ஒரு குடும்பம் இருந்தது என்றால் அந்த குடும்பம் தச்சனாகத்தான் இருக்க வேண்டும். குயவனாக இருக்கக்கூடிய குடும்பமாக இருந்தால் அவங்களுடைய முன்னோர்கள் இருந்தார்கள் என்றால் அந்த குயவனுடைய தொழிலை தான் கற்றுக் கொடுப்போம் என்பதாக சொல்கின்றார்கள். அதனால் நம்முடைய மாநிலங்கள் ஒன்று மாநிலங்கள் அதை எதிர்த்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்வருவதில்லை. ஆக உலக கல்விகளில் பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலகட்டத்தில் நம்முடைய இந்த சச்சாவுடைய கமிஷன் என்று சொல்கின்றார்கள். அந்த கமிஷனுடைய அடிப்படைகளில் எடுத்து பார்க்கக்கூடிய சமயங்களில் இவர்களுக்கு கல்வி அறிவிகளில் எல்லா இடத்திலும் 27% இஸ்லாமியர்களுக்கு தர வேண்டும். ஏனென்றால் இவர்கள் மிகவும் தாழ்வான பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கீழாக இவர்கள் இருக்கின்றார்கள். கல்வியிலிருந்து, பொருளாதாரத்திலிருந்து அனைத்து விஷயங்களிலும் இஸ்லாமியர்கள் மிகவும் தாழ்மையான நிலையை அடைந்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிலைமைகள் எப்படி இருக்கின்றது? நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுடைய நிலைமைகள் அவர்களுடைய வீடுகளில் தொழிலாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். எது மார்க்கம் ஹராம் என்று சொல்கின்றதோ அந்த பண்டிகைகளை அவர்கள் தொழிலாக பிசினஸாக செய்திருக்கிறார்கள், வளர்ப்பாக. இது நாங்கள் சச்சாக்கம் சொல்லக்கூடிய தரவுகள். அது மட்டுமல்ல, இன்னும் ஒருவரை நேராக சென்று சொல்கின்றார்கள். கழிவறைகளுடைய சுத்தம் செய்யக்கூடியது, கழிவறைகளை இங்கே இறங்கி அங்கே மரமல்லக்கூடிய தொழில்களில் இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கூவப்பகுதிகள் என்று சொல்கின்றோம், சாக்கடை ஓரமாக இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அளவிற்கு மிகவும் தாழ்ந்த நிலைமைகள் இஸ்லாமிய நபிகள் இருக்கின்றது என்பதாக சொல்கின்றார்கள் தரவுகள். 27% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் இவர்களுக்கு என்பதாக சொல்லப்பட்டது கூட 3% இடஒதுக்கீடு கூட சரியான முறைகளில் இன்னும் அமல்படுத்தவில்லை. ஒன்றிய அரசுகள் அமல்படுத்தாமல் அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாநில அரசுகள் 3.5 எனக்கூடிய ஒன்றை கொடுத்தும் கூட இன்று என்ன சொல்கின்றார்கள் என்றால் தலைவர்களின் பிரகாரம், இப்போது இருக்கக்கூடிய தலைவர்களின் பிரகாரம் இந்த 3.5 கூட நிரப்புவதற்கு இஸ்லாமிய குழந்தைகள் வருவதில்லை என்பதாக. அப்போது அப்படியானால் நம்முடைய கல்வி அறிவுகள், நம்முடைய குழந்தைகளுடைய கல்வி அறிவுகள் எந்த அளவிற்கு சென்று விடுகின்றது? அவன் 12வது முடிச்சிருக்கான், 18 வயசு ஆயிடுச்சா போதும், அவனுக்கு
லைசன்ஸ் எடுத்துருவோம். அவங்க கொஞ்சம் ஓட்ட கத்துக்கிட்டாங்க, வேலையாள் காமிச்சோன்னா கார் ஓட்ட கத்து கொடுத்துருவோம். இந்த அளவிற்கு தான் சென்று கொண்டிருக்கின்றது நம்முடைய சமுதாயம். இவன் ஒரு டிகிரி படிக்க வேண்டும், டிகிரிக்கு மேல் டிகிரி வாங்க வேண்டும் எனக்கூடிய எண்ணங்கள் நம்முடைய சமுதாயத்தில் இன்னும் குறைவாக இருக்கின்றது. இதை நாம் வெற்றி தலைமைய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதற்குரிய ஊக்கங்களோ, அதற்குரிய தேட்டங்களோ, அதற்குரிய ஆர்வங்களோ பெற்றோர்களுக்கு இல்லாத சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இது உலகத்துடைய கல்வியுடைய சூழ்நிலைகள் இந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கு டிசிப்ளின் என்று சொல்லக்கூடிய ஒன்று நிலவரிக்கின்றது என்பது சீர்குலைந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. அந்த டிசிப்ளினை ஏற்படுத்தக்கூடிய சமயங்களில் கூட சில 710 நபர்கள் குழந்தைகள் சென்றாலும் கூட அதை கெடுப்பதற்கு ஒரு கூட்டங்கள், உச்ச நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டங்கள் அதற்கு வழிவகை செய்து கொண்டிருக்கிறது. போதைகளிலும் அடித்துகளிலும் இஸ்லாமியர்களை முன்தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. குழந்தை பருவத்திலிருந்து அதற்கு இவர்கள் ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய கலாச்சாரங்கள் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. மாற்று மத சகோதரர்கள் ஒன்றித்து இணைந்து பாட வேண்டும் என்பதை சொல்லப்பட்டாலும் அவருடைய கலாச்சாரங்களை அப்படியே எடுத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் என்று நம்முடைய குழந்தைகளிடத்தில் வந்து கொண்டிருக்கின்றது. தலையில் இருக்கக்கூடிய முடியில் இருந்து காலில் அணிக்கக்கூடிய செருப்பு வரை எப்படி பார்க்கின்றார்கள் என்றால் இவர்கள் லேட்டஸ்டாக இருக்கணும், மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்பதை தவறிவிட்டு மாறாக எப்படி சென்று வருகின்றார்கள். நமக்கு இன்னைக்கு லேட்டஸ்டாக யாருடைய எந்த நடிகை எப்படி வெற்றிருக்கின்றார், இது போன்று இருக்கின்றார். அதற்கு கட்டிங்களின் பெயர்களை சொல்லப்பட்டு ஒவ்வொன்றிற்கும் காசு விரயங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சில நபர்கள்லாம் பார்த்தோம்னா குருவிக்கூடு தலைவர் இருக்குது போல இருக்குது முடி. அழகை இஸ்லாம் விரும்புகின்றது, ஜீனத் என்பதை இஸ்லாம் விரும்புகின்றது. அல்லாஹ் விரும்பக்கூடிய என்பது அதுதான். அழகாக இருங்க, உங்களுடைய தோற்றங்களை பங்களையாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். பார்ப்பதற்கு விகாரமான சூழ்நிலைகள் உங்களுடைய தோற்றங்களை ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்பதாக இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. ஆனால் இன்றைய சூழ்நிலைகள் உடையில் இருந்து, நடையில் இருந்து, பாவனையில் இருந்து, இவர்களுடைய அங்கச்செயல்களில் இருந்து அனைத்தும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்க நம்ம அயல்நாட்டிலிருந்து அந்த சகோதரரிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார்கள், வேதனைக்குரிய ஒரு வார்த்தை. வங்காளிகள் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள், எங்களுடன் பணி செய்யக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் நம்முடைய இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுடன் நாங்கள் பேசி பார்க்கும் பொழுது அவருடைய கைகளில் பச்சை குத்தி இருக்கின்றார்கள் என்பதாக சொன்னார்கள். கைகளில் பச்சை குத்தி இருக்கின்றார்கள். இஸ்லாமியை கடிக்கின்றது, ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. சொன்னோன்னு இதான் மார்க்கத்தில் கூடாதப்பா, இது ஹராம்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்ப இங்க வந்ததுக்கு பின்னாடிதான் தெரியுது. ஆனால் இன்று நேற்றும் சரி, நேற்றைய முந்தைய தினமும் சரி, நம்முடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக வேண்டிய கவனங்கள் பசுத்தோல் போற்றிய பன்றிகளாக தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் இதை விட கொச்சையாக சொல்ல வேண்டும். அவர்களை இவர்கள் சொல்கின்றார்கள், பங்களாதேஷில் வந்து நம்மளுடைய, அதாவது அந்த பங்களாதேஷ் நாட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பங்காளிகள்
வாழக்கூடிய அந்த இடங்களில் பார்த்தால் நாடுகளில் நம்முடைய சொத்துக்கள் அதிகமாக இருக்கிறது, வக்ஃப் சொத்துக்கள் இருக்கின்றது. இவனுக்கு இஸ்லாம் என்றாலே என்னவென்று தெரியவில்லையே, இஸ்லாம் என்றாலே என்னவென்று தெரியாமல் இருக்கின்றானே. முன்னோர்கள் போன்று இஸ்லாத்தை பற்றி அறிந்திருந்து இஸ்லாத்தை பற்றி விளங்கியிருந்து அனைத்தையும் தானமாக கொடுத்திருக்கின்றார்களே, இவனுக்கு தெரியாமல் ஆனதற்கு காரணம் என்ன? இவன் புரியாமல் ஆனதற்கு காரணம் என்ன? மார்க்கம் என்றால் விளங்கிக் கொள்ள முடியாததற்கு இவன் ஆனதற்குரிய காரணம் என்ன? அடிப்படை காரணம் மார்க்கத்துடைய கல்வி இல்லாதது, மார்க்கத்துடைய கல்வியை பற்றி சிந்திக்காதது. இவன் தாண்டோடித்தனமாக சென்று கொண்டிருந்தது. குழந்தை பருவத்தில் இருந்த அதன் பக்கம் இவர்களை செலுத்தாமல் இருந்தது. மார்க்க கல்வி அறியவில்லை என்றால் ஒரு இடத்தில் மார்க்க கல்வியை சிறைக்கின்றார்கள் என்றால் மார்க்க கல்வியை அவர்கள் அங்கே ஒரு ஊரிலோ ஒரு நாட்டிலோ எந்த இடங்களில் மார்க்க கல்விகள் தொழில் வருகின்றதோ அப்பொழுது அந்த சமுதாயத்திற்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அறிவை இவர்கள் கொண்டு வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏதோ மார்க்க கல்வி குரான் ஓதினா போதும். வடமாநிலத்தை பீகார் உத்தரப்பிரதேசம் இந்த நாடுகளுடைய நபர்கள் அதிகமாக வருவாங்க. பள்ளிகள்ல வந்து இமாமத்துகளையும் அத்தீனுடைய பிலாலுடைய வேலைகளும் சேர்வார்கள். கேட்டால் நாங்கள் ஹாஃபிகள் என்பார்கள். 15 ஜூஸ் பாடமாக்கிட்டு 20 ஜூஸ் பாடமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அஹ்லாக் என்று எடுத்து பார்த்தால் சுத்தமாக இருக்காது. இது வேதனையாக சொல்கின்றேன். பல்வேறு நபர்களை பார்த்ததின் விதமாக சொல்கின்றேன். ஏதோ துறவழைப்பார்கள், கடமைக்கு அவர்களுடைய பணத்திற்காக அவனை செய்யக்கூடிய ஐபாதத்துகளாக இருக்கும். ஐபாதத்துகளை முழுமையாக வழங்கி இருக்க மாட்டார்கள். என்ன காரணம்? அவன் எப்படி இதெல்லாம் உனக்கு இல்லாமல் எப்படி போய் ஓதுன? நான் 10 வயசுல ஹாபிஸா இருந்தேன். இந்த சுமன்னமே ஹாபிஸ அப்படின்னு சொல்லுவான். 10 வயசுல எப்படி நீ ஹாபிஸானே? என்ன இது இந்த ஊர்ல 5 வயசுல நான் அனுப்பிச்சிருவாங்க. ஏன்? உணவுடைய இல்லாமல் அவர்கள் பசியினுடைய ஒரு இது வறுமையினுடைய கோடு. வறுமை கோட்டில் இருப்பதன் காரணமாக மதரசாவுக்கு போனா 3 நேரம் சாப்பாடு, ட்ரெஸ் கிடைச்சிருது, எல்லாம் கிடைச்சிருது. இப்போ இந்த வறுமையை இவர்களுடைய வறுமையை போக்குவதற்காக அப்படி அனுப்பிவிட்டார்கள். இவர்கள் உண்மைதற்காக இவர்களுடைய வறுமையை அங்கே நீக்கிறதற்காக மதரசாக்களுக்கு சென்றார்கள். அவர்கள் அங்கே ஓதிக்கொண்டார்கள். அனைத்து விஷயத்தையும் இவர்கள் கைவிழிப்பது போல் இருந்தார்கள். இவர்களுடைய நோக்கம், அசல் நோக்கம் என்ன இருந்துச்சு? உணவாக இருந்து கொண்டிருந்தது. அதனால அவர்கிட்ட வந்து எந்த ஒரு அகலாக்கையும் எந்த ஒரு பேணுதலையும் நாம் பார்க்க முடியாது. இதே நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் எடுத்து பாருங்கள். அவர்களிடத்தில் இருக்கக்கூடியது எல்லா இடத்திலும் மார்க்க சட்டங்களை தெரிந்தவர்களாக இருப்பார்கள். குழந்தை பருவத்திலிருந்து அவர்களுக்கு மக்களில் இருந்த இவர்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கும். ரெண்டும் கெட்டான் நாடு மாநிலத்தில் நம்ம தான். அப்படியும் இல்லை, இப்படியும் இல்லை. மொத்தத்துக்கு மற்றத்தையும் போல மொத்தத்துக்கு நாம் உயர்ந்தும் இருக்கவில்லை மார்க்கத்துடைய கல்வியும் ரீதியில். ஏன் ஏதோ போய் உட்கார்றோமா மதரசா மக்தபுக்கு போறோமா, அங்க வந்து குர்ஆன் ஓதி கொடுக்குறாங்க, அசல் குர்ஆன் ஓதி கொடுக்குறாங்க, ஏதோ கலிமா வச்சு கொடுத்தாங்க, 4 சட்டங்களை தொழுவணும், எப்படி தொழுவணும், அது போதுங்க பிள்ளைகளுக்கு. அந்த கான்செப்ட் தான் வந்தாங்க அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரை. மக்தபுல அசல் குர்ஆன் ஓதி கொடுத்தா போதும், குர்ஆன் ஓதி கொடுத்தா போதும், அவங்களுக்கு ஒது செய்யறதுக்கு இந்த தொழுகைக்கு கற்றுக் கொடுத்தா போதும். 5 கலிமாவை கத்துக்கிடுச்சா, ஒரு சூறா 10 சூறாவை கத்துக்கிட்டா போதும். அந்த கான்செப்ட் நம்ம வந்துடும். குர்ஆனை எப்படி ஓத வேண்டும், முறையாக ஓத வேண்டும், அந்த சட்டங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு இல்லை. தஜ்வீதுக்குரிய அல்லாஹ் சொல்லும் சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
சொல்லி காட்டுகின்றான். அவ்ஸித் அலைஹி வ ரத்திலில் குர்ஆன தர்தீலா. யா அய்யுஹல் முஸம்மில், கோலை போர்த்தியவரே, நீங்கள் எழுந்திருங்கள், இரவில் நின்று வணங்கிக் கொள்ளுங்கள், சிறிது நேரம் இரவில் பாதியோ அல்லது அதில் குறைவாக நீங்கள் நின்று வணங்குங்கள் என்பதாக அல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டே வந்து அல்லது ஜித், நீங்கள் அதிகப்படுத்தீங்கள். அவ்ஸித் அலைஹி வ ரத்திலில் குர்ஆன தர்தீலா. முறையான பிரகாரம். தர்தீல் என்றால் செவ்வையாக, சீராக, முறையாக, முறைகளில் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறது அப்படி இல்லை. இந்த வசனம் நம் அனைவரையும் பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடியது. நீங்கள் குர்ஆனை தெளிவாக திருத்தமான முறையில் நீங்கள் ஓதுங்கள். நெடிலை நெடிலாகவும் குடிலை குடிலாகவும் சேர்ப்பதை சேர்த்தும் அழுத்துவதை அழுத்தியும் நீட்டி ஓதுவதை நீட்டியும் ஓதுங்கள். சப்தையும் மத்தையும் அல்லாஹ் தஆலா அங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அவருக்கு. அதில் என்னென்ன தஜ்வீதுடைய முறை பிரகாரம் ஓதக்கூடிய சமயங்களில் நான் இஹ்பாக்குரிய சட்டங்கள் என்ன என்பது தெரியும். இஹ்பா என்றால் வெளிப்படுத்தி ஓத வேண்டும். எப்பொழுது வெளிப்படுத்தி ஓத வேண்டும்? இல்ஹாக் என்றால் வெளிப்படுத்தி ஓத வேண்டும். இஹ்பா என்றால் மூக்கினால் மறைத்து ஓத வேண்டும். எப்பொழுது நாம் வெளிப்படுத்தி ஓத வேண்டும், எப்பொழுது நாம் மறைத்து ஓத வேண்டும். இதுதான் என்று சொல்லக்கூடிய சட்டங்களில் இரண்டை கொடுப்பார்கள். மன் யஃஅல் என்பதாகத்தான் இன்று படித்துக் கொண்டிருப்பார்கள். குர்ஆன் ஓதும் பொழுது மன் யஃஅல் என்பதாக, மன் யஃஅல் என்று ஓதக்கூடிய சமயங்கள் தவறு. குர்ஆன் ஓதுவது தவறாக ஆகிவிடும். மன் யஃஅல் என்பதாக ஓத வேண்டும். மன்னையும் நூனையும் ஏவையும் சேர்க்கக்கூடிய சமயங்களில் ஏவை எப்படி செய்ய வேண்டும், அழுத்தி எங்கே மறைத்து ஓத வேண்டும். மன் யஃஅல் என்பதாக ஓத வேண்டும். இது தஜ்வீதில் இத்தனை சட்டங்கள் உள்ளே அடங்கி இருக்கின்றது. வெறுமனே குர்ஆன் ஓதி முடித்தால் போதாது. அந்த தஜ்வீதுடைய சட்டங்களை விளங்கி நின்று ஓத வேண்டும். அதன் பிரகாரம் ஓதும் பொழுதுதான் அந்த குர்ஆன் நமக்கு துஆ செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த குர்ஆன் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அந்த குர்ஆன் நமக்கு நாளை ஒளிமயமிக்கதாக இருக்கும். நாளை நீங்கள் நடந்து செல்லக்கூடிய அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய அந்த பாலத்தை கடக்கக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு ஒளியாக அங்கே வந்து நிற்கும். பெற்றோர்களுக்கு இவர்கள் ஓதுமலைக்கு அந்த அரிசியில் ஒரு நேரு அல்லாஹ் தஆலா அமர வைப்பான் சிம்மாசனத்தில். இவர்கள் ஓத ஓத உயர்த்தி கொண்டே இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி தஜ்வீதுடைய முறைகளை தெளிவாக கற்றுக்கொண்டு எந்த குழந்தைகள் ஓதுகின்றார்களோ அந்த குழந்தைகளுக்கு தான் அது சரியாகும். இல்லை என்றால் இதே குர்ஆன் எப்படி மாறிவிடும்? நமக்கு பத்துவா செய்யக்கூடியதாக மாறிவிடும். உங்களை நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடியதாக இந்த குர்ஆன் மாறிவிடும். நஅூதுபில்லாஹி மின்ஹு. வெறுமனே ஓதக்கூடிய குர்ஆன் எப்படி மாறிவிடும்? அகீதா, அடுத்தது அகீதாவுடைய விஷயங்கள். இன்னைக்கு அகீதா என்றால் என்னவென்று இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய ஒன்றை நாம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். மார்க்கம் என்ன சொல்லி தருகின்றது? யாரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எதுவும் நம்முடைய மார்க்கம் நடந்து காட்டியது. கலிமா என்றால் என்ன? தொழுகை என்றால் என்ன? ஜகாத் என்றால் என்ன? இதனுடைய விஷயங்களை எல்லாம் விளக்கி சொல்லக்கூடியது அகீதா. அஹ்லாக், நல்லொழுக்கங்களை போதிக்கக்கூடியது. நம்முடைய முன்னோர்கள் எப்படி எல்லாம் இருந்து கொண்டிருந்தார்கள், ஆனார்கள். அல்லாஹ் சொல்கின்றானே, ரலியல்லாஹு அன்ஹு வர்லஹு என்று சொல்கின்றானே, நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன், அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டார்கள் என்பதாக. இந்த நபர்கள் யார்? எப்படி இவர்கள் வாழ்ந்தார்கள்? இவர்களுடைய வாழ்க்கைகள் எப்படி நடந்தது? பெரியவர்களை கண்டால் எப்படி நடக்க வேண்டும்? சிறியவர்களை கண்டால் எப்படி நடக்க வேண்டும்? கல்வியாளர்களை கண்டால் எப்படி நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த அஹ்லாக் எனக்குரிய ஒன்று நமக்கு சொல்லித் தருகின்றது.
மட்டும்தான் சட்டங்களை பற்றி சொல்லக்கூடியது. குறிப்பிட்டவர்தான் நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், சொர்க்கத்தை பற்றி சொல்லியிருக்கின்றான். ஆனால் 25 நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் தஆலா முழுமையாக சொல்லி காட்டுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு என்பதாக பார்க்கும் பொழுது 25 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் குறிப்பிட்டு இவர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் தஆலா எடுத்து கூறுகின்றார். எதற்கென்று தெரியுமா? இந்த வரலாறுகளை தெரிந்து கொண்டால்தான் நாளை நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வார்கள். வரலாறுகளினால் சரித்திரம் படைக்கக்கூடியதுதான் இஸ்லாம். இந்த வரலாறுகளை தெரியாமல் இருப்பதன் காரணமாகத்தான் இன்று நம்முடைய சமுதாயம், நாம் யார், நம்முடைய சமுதாயம் யார், நம்முடைய பொருள்கள் என்ன, எப்படி என்ன எழுது என்பதை பற்றி விளங்காமல் இன்று தடியெடுத்தவன் தந்தைக்காரன் என்பது சொல்வது கொண்டு எவ்வளோ அமர்ந்து கொண்டு அவனுடைய இடங்களில் இருக்கக்கூடியது ஒரு நபரை கூட இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்புகள் வழங்காமல் அமர்ந்து கொண்டு இஸ்லாமிய சொத்துக்களில் கை வைத்துக் கொண்டிருக்கின்றார். இல்லை இல்லை, இஸ்லாமிய சொத்துக்கள் இல்லை, அல்லாஹ்வுடைய சொத்துக்களில் கை வைத்துக் கொண்டிருக்கின்றார். வக்ஃப் செய்யப்பட்டது அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் தானம் செய்கின்றேன் என்று கொடுக்கப்பட்டது, அதில் கை வைத்துக் கொண்டிருக்கின்றார். சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் கூறுவாங்க? ஒரு சில விஷயங்களை சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுது வேடிக்கையாக இருக்கின்றது. இஸ்லாமியர்கள் எல்லாம் ஏழையா இருக்காங்க, இஸ்லாமியர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால இந்த சட்டங்களை கொண்டு வந்தோம். அடுத்த வாரம் முழுமையாக தெளிவாக நாம் பார்ப்போம். வக்ஃபுடைய சட்டங்களை பற்றி, வக்ஃபுடைய மசோதாக்கள் என்ன என்பதை பற்றி. அருமைக்குரிய சகோதரர்களே, வரலாறுகளை தெரிய வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் எதற்காக இந்த இடங்கள் எத்தனை அவர்களுக்கு தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னும் 40 வயதிற்கு மேலுள்ளவர்கள் தெரிந்திருக்கிறார், 40-50 வயதுக்கு மேலுள்ளவர்கள் தெரிந்திருக்கிறார், அதற்கு கீழே உள்ளவர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த பள்ளிகள் எப்படி கட்டப்பட்டது, எதுபோன்று கட்டப்பட்டது, எத்தனை நபர்களிடத்தில் இது உருவாக்குவதற்கு கஷ்டப்பட்டது, நம்முடைய பள்ளிகளை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் பார்ப்போம். வேறெங்கும் வேண்டாம், உங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அதற்குரிய சொத்துக்களை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த வரலாறுகளை தெரியாமல் ஒரு சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கின்றதே, அதை பற்றி எடுத்துக் கொள்ளக்கூடியது. தெரிந்து கொள்ள வேண்டும், அகியாவையும் தெரிய வேண்டும், அகலாக்கையும் தெரிய வேண்டும், தாரிகையும் தெரிய வேண்டும், தஜ்வீதையும் புரிய வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய இந்த குர்ஆன் ஓதுவதற்கு முன்பாக எழுத்துக்களை எழுதி பாட வேண்டும். இது ஒரு மொழி. அரபு மொழிகளை சாதாரணமாக பேசக்கூடிய சமயங்களில் பேசியும் எழுதியும் அதனுடைய இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இதெல்லாம் கேரளாவில் சொல்லிக் கொடுக்கிறாங்க. நாம் இந்த ஓராண்டு காலமாக நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தது இதுதான் கற்றுக் கொடுத்தோம். அந்த கல்விமுறைகளைத்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு போதித்துக் கொடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த குழந்தைகள் நல்ல முறையில் கற்றுக்கொண்ட குழந்தைகள், சில குழந்தைகள் கற்றுக்கொண்டார்கள், தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். இல்லை என்று நாம் மறுப்பதற்கு முடியாது. வருவதற்கு இயலவில்லை, வருவதற்கு முயலவில்லை என்றால் இவர்கள் காலப்போக்கில் அவர்களை விளங்கியிருந்து நாம் செய்வது தவறு என்று அவர்களாக புரிந்து கொண்டு வருவார்கள். குர்ஆனை ஓதிய குழந்தைகள் 2ஆம் ஆண்டு குழந்தைகளாக அவர்கள் வரக்கூடிய சமயங்களில் குர்ஆன் ஓதாமல் 3ஆம் வகுப்பில் அவர்களை ஏற்றுவதில்லை. அப்படி என்றால் ஒரு குழந்தை வருகிறது என்றால் 2ஆம் ஆண்டில் தெளிவான முறையில் குர்ஆனை ஓத வைப்பது, உச்சரிப்புகளையும் சப்துகளையும் மத்துகளையும் நிறுத்தல்களையும் அனைத்தையும் பற்றி தெரிந்து கொண்டு அவர்கள் தெளிவாக ஓத வேண்டும். தஜ்வீதுடைய அடிப்படை இறைவர்கள் புரிந்து கொண்டு ஓத வேண்டும் என்பதுதான் நாம் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, நம்முடைய குழந்தைகள் என்று இதில் பலகீனப்பட்டுக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். உலகம் உண்ட இந்தியா முழுவதும் என்று சொல்வதை விட உலகம் முழுவதும் இதே கதையாக நடந்து கொண்டிருக்கின்றது. அரபு நாடுகளில் போயிட்டு வந்தவன் கேட்டு பாருங்க, தெரியும். வருவான், அவன் தொழுகிறான எப்படி தொழுகிறா என்ன தெரியாது.
ஏன்னா நான் அங்கு இமாமத்து பண்ணவன் தான், சவுதியில் இமாமத் செய்தவன் தான். அவர்கள் வருவது நாங்கள் எங்களுடைய தாய்ப்பாஷை அரபி என்பதன் காரணமாக அவர்கள் செய்வதுதான் சரி என்பது கொண்டு செய்து கொண்டிருப்பார்கள். ரபிக்குரிய சகோதரர்களே, ஈருலக கல்வியையும் தெளிவான முறைகளில் சரியான முறைகளில் கற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளாக உள்ள நம்முடைய குழந்தைகளாக அருள்வானாக. வாசத்தாவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மயிலாடுதுறை, அதாவது தமிழகம் முழுவதும் மாநில ஜமாத் உலமாவின் சார்பாக ஒரு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகின்றது. வக்ஃபு மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி கூறிக்கொண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தலைநகரிலும் மாவட்ட தலைநகர்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றது. அதுபோன்று நம்முடைய மாவட்டத்திலும் மயிலாடுதுறையில் ஒரு இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார்கள். 13ஆம் தேதி அங்கே மாலை நடைபெறுகின்றது ஆர்ப்பாட்டங்கள். நம்முடைய ஜமாத் முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும், அனைவருமே கலந்து கொள்ள வேண்டும். ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்து கொண்டு நம்முடைய எதிர்ப்புகளை நாம் இதற்கு எதிரானவர்கள். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு தெரியுமா? அங்க சொல்லும்போது சொல்றாங்க, இஸ்லாமியர்கள் அதிகமாக வந்து புரிஞ்சிருக்காங்க, ஆயிரக்கணக்கில் 4000க்கும் மேற்பட்ட மனுக்கள் வந்திருக்கு, இதை வரவேற்று வந்திருக்கு அப்படின்னு. அது எப்படி பிராடு தரம் பண்ணியிருப்பாங்க அடுத்த பிரச்சனை. அப்போ ஒட்டுமொத்தமாக நாம் கட்ட வேண்டும். இல்லை, ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்கள் இதை எதிர்க்கின்றார்கள் என்பதை ஒரு அடையாள நிமித்தமாக இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை வைக்கின்றார்கள். அதில் அனைவருமே அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தலைநகரில் நாம் எங்காச்சும் வெளியூர் போயிட்டோம் அப்படின்னா அந்த மாவட்டத்தில் எங்க நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சு நீங்க அங்க போய் கண்டுக்குங்க. அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக, வெற்றிகரமாக ஆக்கி தந்தருள்வானாக. வாஹிதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.